அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்லாஹுடைய தூதர்களின் தலைவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அல்லாஹுடைய தூதர்களில் ஒரு குழுவினர் இருந்தனர். அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் யமனியர்களான ஷனுஆ குலத்தை சேர்ந்த மனிதரை போன்று உயரமாக திரண்ட உடல் உள்ள மனிதராக இருந்தார்கள். அங்கு மரியமன் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களிலேயே என் தோழர் உர்வத்தபின் மசூத் ஸகஃபி அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயலுடையவர்களாக இருந்தார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். மக்களில் அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவர் உங்கள் தோழர் நான் தான். அப்போது ஒரு தொழுகையின் நேரம் வந்துவிடவே அல்லாஹுடைய தூதர்களுக்கு நான் தலைமை தாங்கி தொழுகை நடத்தினேன். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 5634 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹுடைய தூதர்களுக்கு தலைமையேற்று தொழுகை நிறைவேற்றப்பட்ட அந்த நிகழ்வை புரிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆனுடைய விரிவுரையாளர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சூரத்து பனி இஸ்ராயீல் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய வசனம் 1க்கான விரிவுரைக்கு பிறகு ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஅராஜ் பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் பைத்துல் முகத்தஸில் வந்து இறங்கினார்கள். அவர்களை வழி அனுப்பி வைக்கும் முகமாக வானங்களில் சந்தித்த நபிமார்களும் அவர்களோடு பைத்துல் முகத்தஸ் வந்தார்கள். அச்சமயம் ஒரு தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. அல்லாஹுடைய தூதர்கள் அனைவரும் தொழுகைக்கு வரிசையாக நிற்க வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சைகை மூலமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் தலைமையேற்று இமாமாக இருந்து தொழுகையை நடத்துமாறு அவர்கள் சைக்கினை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்து தொழுகையை நிறைவேற்றி வைத்தார்கள். இந்த நிகழ்வின் மூலம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற அனைவர் மீதும் இருந்த உயர்வு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை குர்ஆனுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இத்தகைய உயர்வு மாண்பு என்பது ஏனைய தூதர்களுக்கு மத்தியிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மற்ற தூதர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பாக, இந்த உலக வருகைக்கு முன்பாக, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்று எண்ணற்ற பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தினார்கள். அதிலே குறிப்பிடப்பட்ட சில தூதர்களும் இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி சில மேன்மை பெற்ற தூதர்களும் இருந்தார்கள். இருந்த போதிலும் அத்தகைய தூதர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த தலைமைத்துவம் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது என்பதைத்தான் இந்த நபிமொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக வருகையால் பிந்திய காலமாக இருந்தாலும் ஏற்கனவே வயது முதிர்ந்தவர்களாக இருந்த ஏனைய தூதர்களுக்கு இவர்கள்தான் தலைவர் என்பதை
அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.